சஞ்சீவ் சஞ்சீவ் டேய் சஞ்சீவ் சஞ்சீவ் டேய் டேய் சஞ்சீவ் சஞ்சீவ் இங்க பாருடா டேய் சஞ்சீவ் கண்ணை திறடா. அழாத சீதா, அவனுக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். வாங்க டாக்டர். டாக்டர் வரார். டாக்டர், என் தம்பிக்கு என்னாச்சு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிருந்தா டிஃபிகல்ட்டான கேஸ் ஆயிருக்கும். நல்ல வேலை, ஒரு பொண்ணு சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து இவருக்கு பிளட் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. யாரு டாக்டர் அந்த பொண்ணு? தெரியல, சர்ஜரி ஃபார்ம்ல சைன் பண்ணும்போது நர்ஸு கிட்ட இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இங்கதான் இருந்தாங்க. இவ்வளவு நேரம் இருந்த பொண்ணு எங்க போயிருக்கோம்? நர்ஸ் டாக்டர், இவரை கொண்டு வந்து சேர்த்தாங்களா, அந்த பொண்ணு எங்க? இப்பதான் டாக்டர் ரிசப்ஷன்ல இருந்து வெளியில போனாங்க. ரிசப்ஷன்ல இருந்தா? டாக்டர் ஒரு நிமிஷம். சந்தோஷ், நானும் வரேன். ஓகே சார். மேடம், நெக்ஸ்ட் நீங்க. ச்சே, அபி, அபி, அபி. ஏய், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அபி இன்னும் வரலையா? எதுக்கு இப்ப அபி தேடுற? அவ இங்க இல்ல. எங்க தான் போயிருக்கா? அவ கோயிலுக்கு போனவ இன்னும் வரல. நம்ம தான் கோயில்ல தேடி பார்த்தோமே, அப்ப எங்க போயிருப்பா? எங்கடி போன? கோயிலுக்கு போயிருந்தேன்க்கா. கோயிலுக்கா? கையில என்னடி காயம்? காயமா? என்னாச்சு அபி? ஒன்றும் இல்லைம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச டெய்லர் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். பிளட் வேற கிடைக்கல, அதனால நானே பிளட் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. பிளட் கொடுத்தியா? என்னம்மா நீ? சரி வா, வந்து ரெஸ்ட் எடு வா. யாரோ டெய்லருக்கு பிளட் கொடுத்தேன்னு சொல்றா, நம்புற மாதிரி இல்லையே. பாத்துருவோம். ஹெட்ஸ் வந்திருக்கா, அப்போ கண்டிப்பா போய் தான் சொல்றா. பாத்து போ, போய் ரெஸ்ட் எடு. ஒன்றும் இல்லைம்மா. பாத்து உட்கார. என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சீதா, ஏன் இப்படி அப்செட் ஆகுற? அதான் அவனுக்கு ஒண்ணும் ஆகல. சஞ்சீவுக்கு கண்டம் இருக்குன்னு சாமியார் சொல்லும் போதே நான் பயந்தேங்க. இப்ப பாருங்க, அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அந்த பொண்ணு மட்டும் சாமி மாதிரி வந்து சரியான நேரத்துல நம்ம சஞ்சீவை காப்பாத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, அதான் அந்த பொண்ணு வந்து காப்பாத்திட்டால. சரி, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடு. சஞ்சீவ், வலிக்குதா? அம்மா ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்ல விடு. சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை சந்தோஷ், சும்மா தான் கால் பண்ணேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆனா
என் தம்பிக்கு தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு வந்து ரத்தம்லாம் கொடுத்து சஞ்சீவை காப்பாத்திட்டா. பொண்ணா? ஆமாம் மேடம், அவன் ஒரு பொண்ணை பற்றி அடிக்கடி சொல்லுவான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த பொண்ணு தான். ஓ அப்படியா? சரி சந்தோஷ், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். உன் தம்பி உடம்ப பார்த்துக்க சொல்லு. ஓகே மேடம், பாய். இவங்களை பிரிக்க எவ்வளவு பிளான் பண்ணாலும் காந்தம் மாதிரி திரும்ப திரும்ப ஒட்டிக்கிறாங்களே. ச்சே. இப்ப எப்படிப்பா இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? ம் எப்படி அடிபட்டுச்சு? அந்த டெய்லர் இருக்காளம்மா, அவளை நான் கோவில்ல பார்த்தேன். அவகிட்ட எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, வான்னு கூப்பிட்டேன். ஆனா அவ முடியாதுன்னு ஆட்டோல ஏறி போயிட்டான் அம்மா. அவளை விரட்டி போய் கூப்பிட்டதுக்கு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாம்மா. அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த கோவத்துல தான் வேகமா கார் ஓட்டிட்டு போனேன். அப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த டெய்லருக்கு எவ்வளவு திமிரு பாத்தியாம்மா? நீ பார்க்கணும்னு சொல்ற, அவ அது கேட்கவும் இல்லை மதிக்கவும் இல்லம்மா. இனிமேல் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இப்ப எதுக்கு நீ கோவப்படுற சஞ்சீவ்? உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து டைமுக்கு உனக்கு பிளட் கொடுத்து உன்னை காப்பாத்தினது யார் தெரியுமா? நீ இப்ப யார் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்னியோ அதே பொண்ணுதான். உன் மேல அவளுக்கு அக்கறை இல்லைன்னா நீ வேகமா கார் ஓட்டிட்டு போறது தெரிஞ்சு உனக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்து உன் பின்னாலேயே வந்து உன்னை காப்பாத்திருப்பாளா? நீ சொல்றதுதான் சரிதாம்மா. அந்த டெய்லருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா காட்டிக்க மாட்டா. ஆமா, நீ அந்த பொண்ணை பாத்தியாம்மா? இல்லப்பா, இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்க ஹாஸ்பிட்டல் வந்தப்ப அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. அவ இப்படிதாம்மா, திடீர்னு வருவா, ஏதாவது பண்ணி நம்ம அவளை பத்தியே நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுவா. சரிப்பா, நீ ரெஸ்ட் எடு, நம்ம காலையில பேசிக்கலாம். ம். என்ன சீதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அனு கிட்ட பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தோம். இந்த நேரம் பார்த்து சஞ்சீவுக்கு வேற இப்படி அடிபட்டிருக்க, அதான் ஒரு மாதிரியா இருக்குங்க. அதை நினைச்சு நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? சாமியார் என்ன சொன்னாரு? உங்க பையனுக்கு ஒரு கண்டம் இருக்கு, அது அவன் கட்டிக்க போற பொண்ணாலேயே விலகுன்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி நடந்து நம்ம பையனுக்கு இருந்த கண்டமும் விலகிடுச்சு. நியாயமா பார்த்தா இதுக்கு நாம வருத்தப்படக்கூடாது, கண்டம் விலகினதை நினைச்சு சந்தோஷப்படணும். இப்போ ஒரு தெருவு மேடு பள்ளமா இருக்குன்னு யாராவது தேர் இழுக்காம இருப்பாங்களா? நல்ல காரியம் வரும்போது இந்த மாதிரி சில தடங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா நாம எந்த விஷயம் பண்ண முடியாது சீதா. சரிங்க, நான் வருத்தப்படல. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அனுவ சந்தோஷ்க்கு பேசி முடிக்கிறோம், சரியா? சந்தோஷ், அனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட. சரிம்மா. சந்தோஷ் ஃபோன் பண்றான். சொல்லு சந்தோஷ். மேடம், அம்மா உங்ககிட்ட பேசணுமா? அவங்க கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. இந்தாங்கம்மா. அனு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா, நீ வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு பேசி முடிக்க வர சொல்லியிருந்தல்ல? ஆமா. நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை.
நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? நாளைக்கு 9 to 10 நேரம் நல்லா இருக்கு. நாங்க ஒரு 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறோன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறியா? சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? மறந்தே போச்சு. அபி வீட்ல இருப்பாளே. சந்தோஷ் ஃபேமிலி வருதுன்னா கண்டிப்பா அவனோட தம்பி சஞ்சீவன் வருவானே. அப்படி சஞ்சீவ் வந்து அபிய பார்த்துட்டா நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பிளான் பண்ணி நாளைக்கு அபிய வீட்ல இருக்க விடக்கூடாது. அபி, அனு, டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். இதோ வரேம்மா. ஏங்க நீங்களும் வாங்க. வரேன். நாளைக்கு சந்தோஷ் ஃபேமிலி வர விஷயத்தை எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்றது? ஒன்றும் புரியலையே. சொன்னா என்ன சொல்லுவாங்க? வந்துட்டேன். வாங்க. அம்மாடி அனு, வா சாப்பிட வா. தேவன முதல்ல அனுக்கு கொடு டிஃபனு. இட்லி எடுத்துக்கோங்க. கொண்டா. என்னது? சாம்பார் இருக்கு. அனுக்கு தேங்காய் சட்னி இது இருக்கு. அது கொடு முதல்ல அவளுக்கு. சாப்பிடுமா? இந்தா சாம்பார்மா. சாப்பிடு. உங்க அப்பாவை பாத்தியா? வைமா, எனக்கு டிஃபன் போடு. தரேங்க. என்ன அனு சாப்பிடாம இருக்க? உனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி வச்சிருக்க, சாப்பிட வேண்டியது தானே? அப்பா, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன சந்தோஷ்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் லவ் பண்றான்ப்பா. நானும் தான். நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்கப்பா. திடீர்னு இப்படி சொல்ற, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. சரி, என்னைக்கு உன் ஆசைக்கு எதிராக நான் நின்று இருக்கேன்? என்ன தெய்வன், எனக்கு சம்மதம் தாமா. தெய்வன உனக்கு? எனக்கும் சம்மதம் தாங்க. அம்மா, அக்கா கிட்ட ஒரு போட்டோ கேள. ஏண்டி, மாப்பிள்ளை போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? என் மாப்பிள்ளைய நான் தான் முதல்ல பார்ப்பேன். இங்க நீ வா. காட்டுங்க. பாரு மாப்பிள்ளை எப்படி ஜம்முன்னு இருக்காரு பாரு. மாப்பிள்ளை சூப்பரா இருக்காருப்பா. அக்காவுக்கு ஏத்த ஜோடி தான். அபி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஏமா, அன்னைக்கு நல்ல வெயில்ல உன் வண்டியை கொண்டு வந்து ஒரு பையன் வீட்டுல விட்டுட்டு போச்சே, அந்த பையன் தானே இது? அம்மா, அவர் அந்த கம்பெனில வேலை செய்யல. அந்த கம்பெனிக்கே ஓனர் அவர்தான். அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம் அப்பா, நான் அவங்க கிட்ட ஒரே பொண்ணு தானே சொல்லிருக்கேன்ப்பா. ஏய், என்னடி சொல்ற? அப்போ அபிய பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா?
ஆமாம்மா, அபின்னு ஒருத்தி இருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஏண்டி அப்படி சொன்ன? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு அபின்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டா. அதனால அவ படிக்கல. இப்போ டெய்லரா இருந்துகிட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜாக்கெட் தைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல சொல்றீங்களா? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? அதனால தான் நான் சொல்லல. எதுடி அசிங்கம்? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அத சொல்லாம அவங்க கிட்ட மறைச்ச பாரு, அதுதாண்டி அசிங்கம். இவன் மறைக்கக்கூடிய விஷயமா அது? என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களுக்கும் தெரியதானமா போகுது. அப்போ நிலைமையை நினைச்சு பாத்தியா? அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் ஒரு வக்கீல். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு சந்தோஷ் குடும்பத்துக்கிட்ட நான் ஒரே பொண்ணுதான் உங்களால சொல்ல முடியுமா முடியாதா? என்னால சொல்ல முடியாதுரி. புரியுதா இல்லையாமா உனக்கு? அவங்க கோடீஸ்வரங்க. அவங்க கிட்ட போய் என் தங்கச்சி ஒரு டெய்லர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? நான் ஒரு அம்மாடி. குழந்தைக்கு பசி வந்தா 2 குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் அம்மா பால் கொடுப்பா. இது அழகான குழந்தை, இதுக்கு முதல்ல பால் கொடுத்துட்டு இது அசிங்கமான குழந்தை, இதுக்கு 2வதா பால் கொடுக்கலான்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டா. எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். எனக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. அதனால அவங்க வந்தா நான் 2 பொண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இங்க பாருமா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அவங்க கிட்ட நான் மட்டும்தான் உன் பொண்ணுன்னு சொல்லு. அப்படி இல்லனா என் வாழ்க்கை நாசமா போகட்டும். அவ சின்ன வயசுல ஸ்கூல் காம்பவுண்ட் செவரை எகிரி குதிச்சு படிக்காம வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டா. இப்போ நீ உன் வீண் பிடிவாதத்தால என் வாழ்க்கைய நாசமாக்கிடு. என்னால சொல்ல முடியாதுடி.